கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க தொடர்ச்சியாக பொதறிவு சார்ந்த வினாவிடைகள் மற்றும் நுண்ணறிவு சார்ந்த வினாவிடைகள் மற்றும் உளச்சார்பு சார்ந்த வினாவிடைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையாயின் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த கூற்று முடிவு சார்ந்த உளச்சார்பான வினாவிடைகளை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு இலகுவான முறையில விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த கூற்று முடிவு சார்ந்த உளச்சார்பு வினாவுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொன்னால், நீங்க ஒய்லரினுடைய படத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இதற்கு நீங்க விடைகளை தெளிவாக கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். இந்த தெளிவான முறையில இந்த வினாக்களுக்குரிய விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏன் ஒய்லரினுடைய படத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த ஒய்லருடைய படங்கள் தான் இதற்கான சரியான விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நீங்க வெண்ணுடைய வரைபடத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து நீங்க சரியான ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே நீங்க இதுக்கு ஒய்லருடைய படத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இதற்கான நீங்க விடைகளை செய்து கொள்ள வேண்டும். சரி, இங்க ஒய்லனுடைய படத்தின் அடிப்படையில ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு எப்பயுமே தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாவது நிறை அடிப்படையாக கொண்ட வசனங்கள், அடுத்தது குறை அடிப்படையாக கொண்ட வசனங்கள் உண்டு. இந்த நிறை அடிப்படையாக கொண்ட வசனங்கள் என்றா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களில எல்லாம், அனைத்தும், யாவும், முழுவதும், சகலதும், எதுவேனும், எது என்ற வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த குறையான வசனங்கள்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில, பல, ஒன்றுக்கொன்று இப்படியான சில வசனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்படி பயன்படுத்தப்பட்டால் அது குறையான வசனங்கள் எனவும், இந்த எல்லாம், அனைத்தும், யாவும், முழுவதும், சகலதும் இப்படியான வசனங்கள் பயன்படுத்தப்பட்டால் அவை நிறையான வசனங்கள் எனவும் நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால், இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்களுக்கான விடைகளை தெளிவான முறையில் செய்ய போகிறோம். சரி, நாங்க வினாக்களுக்குள்ள போகலாம். இதுல பாருங்க, முதலாவது 1 தொடக்கம் 5 வரையுள்ள ஒவ்வொரு வினாவின் கீழே உள்ள 1 மற்றும் 2 என்றவாறான இரு கூற்றுக்களும் அந்த கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படும் A, B என்றவாறான இரு முடிவுகளும் தரப்பட்டிருக்கின்றன. தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சில வேளைகளில் பொய்யாக தோன்றினாலும் இங்கு அவற்றினை உண்மை என கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமா இங்க பொய்யன் இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேணும், அந்த லாஜிக் ரீதியாக நீங்க அதை என்ன செய்ய வேணும், உண்மை என எடுத்துக்கொள்ள வேண்டுமா. அதற்கு ஏற்ப தரப்பட்டுள்ள இரு கூற்றுக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு அந்த முடிவுகளுக்கு நிச்சயமாக A என்ற முடிவு மட்டும் பெற முடியும் எனின் ஒன்றையும், B என்ற முடிவுக்கு மட்டும் பெற முடியும் எனின் 2னையும், A, B என்ற இரு முடிவுக்கும் வர முடியும் எனின் 3னையும், A, B என்ற எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது எனின் இலக்கம் 4னையும் ஒவ்வொரு வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இதுதான் இங்க வழங்கப்பட்டிருக்கின்ற வினாக்களாக அமைகின்றது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதலாவது வினாவை பாருங்க, கூற்று தரப்பட்டிருக்கின்றது. 2 கூற்றுகள் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது கூற்றை பாருங்க, நிரந்தர ஊழியர்களாக சிற்றூழியர் உள்ளனர். இரண்டாவது கூற்று, சகல ஊழியர்களும் ஆண்கள் ஆவர். இதுதான் 2 கூற்றுகள் தரப்பட்டிருக்கின்றது. அந்த 2 கூற்றுக்கும் முடிவுகள் தரப்பட்டிருக்கின்றது. A என்ற முடிவுகளை பாருங்க, சிற்றூழியர்கள் அல்லாத நிரந்தர ஊழியர்கள் உள்ளனர். B நிரந்தர ஊழியர்களாக ஆண்கள் உள்ளனர். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும் என்றால், இது 2க்கும் நாங்க என்ன செய்யணும், ஒயிலனுடைய படத்தை வரைஞ்சு கொள்ள வேணும். இப்ப நான் 2 வட்டங்கள் எடுத்துக்கிறேன். இந்த 2 வட்டங்களுக்கும் அடிப்படையில இதற்கான இந்த ஒயிலனுடைய வரைபடங்களை வரைந்து கொள்ள போறோம். பாருங்க, எப்படி வரையறன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இதுல ஒன்றை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நிரந்தர ஊழியர்கள் என்று சொல்லி ஒன்று எடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிற்றூழியர்களுக்கான ஒரு வட்டத்தை எடுக்கலாம். இப்ப இதன் அடிப்படையில் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், 2 பேர் இல்லையா, இல்ல 2 பதங்கள் தந்திருக்கின்ற அடிப்படையில நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், நிரந்தர ஊழியர்கள் என்றதுக்கும் மற்றது சிற்றூழியர்கள் என்றதுக்கும் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் 2 வட்டங்களை எடுத்து அதை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லி காட்டுறேன். பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, இதுல இதை நான் எடுத்துக்கொள்றேன் நிரந்தர ஊழியர்களாக எடுத்துக்கொள்றேன். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற வட்டத்தை நான் எடுத்துக்கொள்றோம் எப்படி என்றால், இதை சிற்றூழியர்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம். இதை நான் எடுத்துக்கொள்றேன், சிற்றூழியர்கள் என்று எடுத்துக்கொள்றேன். ஓகே, இப்ப அவங்க 2 பேருக்கும் பிறந்தாச்சு இல்லையா. அப்ப நிரந்தர ஊழியர்களாக சிற்றூழியர் உள்ளனர். அப்ப வட்டம் இப்படித்தான் இருப்பது. இங்கு எந்த விதமான அளவு சொல்லும் தரையில்லை இல்லையா. அப்ப நாங்க இதை என்ன எடுக்க வேணும், ஒரு குறையாகத்தான் எடுக்க வேணும். எப்படி குறையாக எடுக்க வேணும் என்றால், சில நிரந்தர ஊழியர்களாக சிற்றூழியர்கள் உள்ளனர். இப்படித்தான் நாங்க இதை வாசித்துக் கொள்ள வேணும். சரி, இப்ப அடுத்த 2வது கூற்றை பாருங்க, சகல சிற்றூழியர்களும் ஆண்களாக. அப்ப சகல சிற்றூழியர்களும் எப்படி இருக்கிறாங்க, ஆண்களாக இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும் என்றால், இந்த சிற்றூழியருக்குள்ள கொண்டு போய் நாங்க என்ன செய்ய வேணும்,
இந்த ஆண்களை வைக்க வேணும். சரியா? ஓகே. அப்ப இப்படித்தான் வரப்போகுது இல்லையா? அப்ப சகல சிற்றூழியர்களும் யாரு? ஆண்களாக இருப்பாங்களாமா. அப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னால், அப்ப இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள அந்த ஆண்கள்ன்றத வந்து எழுதிக் கொள்றேன். அந்த உயிரினுடைய படத்தை வடிவா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். ஓகே. இப்ப நம்ம வரைபடங்கள வரைஞ்சாச்சு இல்லையா? அப்ப இதன் அடிப்படையில பாருங்க முடிவுக்கு வருவோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? முடிவுக்கு வரப்போறோம். முடிவு பாருங்க, சிற்றூழியர்கள் அல்லாத நிரந்தர ஊழியர்கள் உள்ளனர். பாருங்க, சிற்றூழியர்கள் அல்லாத நிரந்தர ஊழியர்கள் உள்ளனர். உள்ளனர் தானே? ஓகே. அப்ப என்ன செய்ய போகுது? இந்த விட வந்து எமக்கு சரியாக இருக்க போகுது. அடுத்தது வந்து பாருங்க, பிய வந்து பாருங்க, நிரந்தர ஊழியர்களாக ஆண்கள் உள்ளனர். பாருங்க, நிரந்தர ஊழியர்களாக ஆண்கள் இருக்காங்களா? ஆண்கள் இல்ல. ஆகவே 2வது பி என்ற வந்து முடிவு வந்து பிழையானது. எது சரி? ஏ என்ற முடிவு சரி. அப்ப ஏ என்ற முடிவு சரி என்று நாங்க என்ன செய்ய வேணும்? இலக்கம் 1னை போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே நான் என்ன செய்றேன்னு சொல்லி சொன்னால், இப்ப இதுக்கு இலக்கம் 1னை வந்து இங்க நான் போட்டுக்கொள்றேன். இலக்கம் 1னை வந்து நான் என்ன செய்றேன்? இங்க போட்டுக்கொள்றேன். சரியா? ஓகே. அப்ப முதலாவது விடைய நாங்க என்ன செஞ்சாச்சு? செய்தாச்சு. இப்ப அடுத்ததுக்கு வந்து பாருங்க, 2வது வினாவுக்கு வாங்க. கூற்ற பாருங்க. சகல வாசனை பூக்களும் ரோஜா பூக்கள் ஆகும். சாரி, இதையே அப்படியே நான் இங்க கொண்டு வரேன். பாருங்க, சகல வாசனை பூக்களும் ரோஜா பூக்கள் ஆகும். அப்ப எல்லா ரோஜா பூக்களும் எல்லா வாசனை பூக்களும் எப்படி இருக்குது? ரோஜா பூக்களாக இருக்குது. ஆகவே என்ன செய்ய போகுது? இந்த வட்டத்துக்குள்ள தான் என்ன செய்ய போகுது? இன்னும் ஒரு வட்டம் ஒன்று அமைய போகுது. ஆகவே நான் அதையும் என்ன செய்றேன்னு சொல்லி சொன்னால், இதுக்குள்ள கீறிக்கொள்றேன். சரியா? இதுக்குள்ள கீறிக்கொள்றேன். பாருங்க. ஓகே. வரைஞ்சாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள சகல வாசனை பூக்களும் இல்லையா? அப்ப இதுக்குள்ள என்ன செய்ய போறோம்னு சொன்னால், நான் வாசனை பூக்கள்ன்றதுக்கு ஷார்ட்டா வான்னு சொல்லி எழுதுறேன். அடுத்தது ரோஜா பூக்களுக்கு நான் ரோ என்று சொல்லி எழுதுறேன். ஷார்ட்டா எழுதுறேன். அப்ப இதுக்குள்ள என்ன செய்ய போறேன் என்றால், ரோ என்று சொல்லி எழுதிக் கொள்றோம். சரியா? ஓகே. ரோ என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். சரி. இப்ப பாருங்க, அடுத்தது வந்து பாருங்க, சில அலரி பூக்கள் ரோஜா பூக்கள் ஆகும். அப்ப என்ன செய்ய போகுது? சில அலரி பூக்கள் ரோஜா பூக்கள் ஆகும். அப்ப சிலண்டக்குள்ள என்ன செய்ய வேணும் நாங்க? இதனுடைய அரைவாசியை ஜாயின் பண்ற மாதிரி வரைய வேணும். இதனுடைய அரைவாசியை ஜாயின் பண்ற மாதிரி தான் என்ன செய்ய வேணும் நாங்க? வரைந்து கொள்ள வேணும். அப்ப இது என்ன வரப்போகுது? அலரி பூக்களாக வரப்போகுது. அதை நான் என்ன செய்றேன்னு சொன்னால், ஆ என்று சொல்லி எழுதிக் கொள்றேன். ஓகே. இப்ப இதுதான் அதற்குரிய வரைபடமாக அமையப் போகுது. இப்ப இதை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம் என்றால், முடிவுக்கு பார்க்க போறோம். பாருங்க, ரோஜா பூக்கள் அல்லாத அலரி பூக்கள் உள்ளன. அப்ப ரோஜா பூக்கள் அல்லாத அலரி பூக்கள் உள்ளனையா? இருக்குதா? இல்ல. ஆகவே இந்த கூற்று வந்து பிழையான ஒரு கூற்றாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, ரோஜா பூக்கள் அல்லாத அலரி பூக்கள் உள்ளன என்று சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப ரோஜா பூக்கள் அல்லாத அலரி பூக்கள் உள்ளன. சாரி, இந்த வினா வந்து சரியாக இருக்கு. மீன் ரோஜா பூக்கள் அல்லாத அலரி பூக்கள் இருக்கு தானே? கொஞ்சம் இருக்குது. ஆகவே இந்த வினா வந்து சரியாக இருக்கும். ஏ வந்து சரி. பி வந்து பாருங்க, வாசனை பூக்களாக அலரி பூக்கள் உள்ளன. அப்ப வாசனை பூக்களாக அலரி பூக்கள் உள்ளன என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இங்க வந்து பார்க்க வேணும், வாசனை பூக்களாக எல்லா அலரி பூக்களும் இருக்குதா? இல்ல. ஆகவே இந்த வசனம் என்ன செய்ய போகுது? பிழையாக அமைய போகுது. எது சரியாக அமைய போகுது? முதலாவது. ஆகவே முதலாவது விடை வந்து மிகவும் சரியான ஒரு வினாக்களாக அமையும். ஆகவே நான் இங்க என்ன செய்றேன் என்றால் 1 என்று சொல்லி போட்டுக்கொள்றேன். சரி. இப்ப வந்து பாருங்க, வினா இலக்கம் 3 வந்து பாருங்க. சில மோட்டார் வாகனங்கள் அரச வாகனங்கள் ஆகும். ஆகவே என்ன செய்யப்படும் என்றால், இதே வட்டத்தை நான் இங்க கொண்டு வரேன். பாருங்க, சில மோட்டார் வாகனங்கள் அரச வாகனங்கள் ஆகும். ஆகவே நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், இந்த வட்டத்தை எடுப்போம். வட்டத்தை இங்க கொண்டு வருவோம். கொஞ்சம் பெருசாக்குறேன் இதை. ஓகே. சரியா? ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், இங்க வந்து நம்ம மோட்டார் வாகனம் என்று எழுதுவோம். இதை என்னென்று போடுவோம் என்றால், மோட்டார் வாகனம் என்று சொல்லி போடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரச வாகனம். ஆகவே நான் மற்றதுக்கு வந்து அரச வாகனம் என்று சொல்லி போடுறேன். இதுக்கு அரச வாகனம். அரச வாகனம். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, எல்லா மோட்டார் வாகனங்களும் பெட்ரோல் வாகனங்கள் ஆகும். அப்ப எல்லா மோட்டார் வாகனங்களும் பெட்ரோல் வாகனங்கள் ஆகும். ஆகவே நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இதுக்குள்ள கொண்டே போடுறேன். சரியா? அப்ப எல்லா மோட்டார் வாகனங்களும் பெட்ரோல் வாகனங்கள் ஆகும். அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், இதுக்குள்ள கொண்டு போய் பெட்ரோல் வாகனங்களை போடுறோம். பெட்ரோல் வாகனங்கள். சரியா? ஓகே. இப்ப பார்ப்போம், முடிவுக்கு வருவோம். பெட்ரோல் வாகனங்கள் அல்லாத அரச வாகனங்கள் இல்லை. பாருங்க, பெட்ரோல் வாகனங்கள் அல்லாத அரச வாகனங்கள் இல்லை. ஏன் இல்லை? இருக்குது இல்லையா? ஆகவே இந்த வசனம் என்ன செய்ய போகுது? எங்களுக்கு பிழையாக அமைய போகுது.
அடுத்தது வந்து பாருங்க, அரச வாகனங்களாக பெட்ரோல் வாகனங்கள் காணப்படுகின்றன. அரச வாகனங்களாக பெட்ரோல் வாகனங்கள் இருக்குதா? இல்ல. பெட்ரோல் வாகனங்கள் வேறையாத்தான் இருக்குது. ஆகவே இந்த 2 கூற்றும் பிழையான கூற்றுகளாக அமையப் போகுது. எனவே இதற்கான சரியான விடையாக அமையப் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4வது விடை தான் இதற்கான சரியான விடையாக அமையப் போகுது. சரியா? அப்ப இதுல இந்த 3 வினாவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாருங்க 4வது வினாக்கள் இல்லையா? 4வது வினாக்களையும் பார்ப்போம் எப்படி செய்றேன்னு சொல்லி. ஓகே. நான் அதே போல இந்த வட்டங்களையும் கொண்டு வரேன் பாருங்க. எல்லா அரசர்களும் அமைச்சர்கள் ஆவர். என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லா அரசர்களும் அமைச்சர்கள் ஆவர் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அப்ப எல்லா அரசர்களும் அமைச்சர்கள் ஆவர். ஆகவே நான் இங்க இதுக்குள்ள ஒரு வட்டத்தை கொண்டு வரேன். சரியா? எல்லா அரசர்களும் அமைச்சர்கள் ஆவர். ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாருங்க, சில எதிர்கூறவியலாளர்கள் அமைச்சர்கள் ஆவர். அரசர்கள் ஆவர். சில எதிர்கூறவியலாளர்களை யாரா இருப்பாங்களாமா? அமைச்சர்களாக இருப்பாங்களாமா, அரசர்களாக இருப்பாங்களாம் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், இங்க சிலன்றதுக்கு இப்படி ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்றேன். சரியா? ஓகே. இதுதான் அந்த வரைபடமாக இருக்கும். இப்ப இவங்களுக்குரிய ஷார்ட்கட்டை நான் இதுக்குள்ள எழுதிக் கொள்றேன். இப்ப இவர் வந்து என்னவா இருக்க போறாருன்னு சொல்லி சொன்னால், அரசராக இருப்பார் இல்லையா? இவர் வந்து அமைச்சராக இருப்பார். அமைச்சராக இருப்பார். அதே போல வந்து பார்த்தோம்னு சொன்னால், இவர் வந்து அரசராக இருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோம் என்றால் எதிர்கூறவியலாளராக இருப்பார் இல்லையா? இங்க வந்து பார்த்தோம் என்றால் எதிர்கூறவியலாளர்களாக இருப்பாங்க. ஓகே. இதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த வசனங்கள் சரியாக அமைய போறதுன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்க, சில அமைச்சர்கள் எதிர்கூறவியலாளர்கள். பாருங்க, சில அமைச்சர்கள் எதிர்கூறவியலாளர்கள். ஆகவே இந்த வசனம் சரியாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, அமைச்சர்கள் அல்லாத எதிர்கூறவியலாளர்கள். அமைச்சர்கள் அல்லாத எதிர்கூறவியலாளர்கள் அமைகின்றனர். ஆகவே 2 வசனங்களும் எப்பயுமே சரியாக அமையப் போகின்றது. ஆகவே சரியான விடையாக அமைய போறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3வது விடை வந்து சரியான விடையாக அமையும். இந்த விட 3வது வந்து இதற்கு சரியானதாக அமையும். ஓகே. இப்ப 5வது வினாக்கு போகலாம். பாருங்க, 5வது வினாவை பாருங்க. எல்லா கவிதைகளும் சிறுகதைகள் ஆகும். அதே போல எல்லா கவிதைகளும் எடுப்போம். எல்லா கவிதைகளும் சிறுகதைகள் ஆகும். ஆகவே இதை என்ன செய்யப்போதுன்னு சொல்லி சொன்னால் எப்படியும் உள்ளதான் வரப்போகுது. ஓகே. வட்டத்தை கொஞ்சம் பெருசா எடுப்போம். ஏன்னு சொன்னால் 3ம் எல்லாம் ஒன்றுக்குள்ளானே வரப்போகுது. எல்லாம் வந்தாலும் பெருசா எடுத்துக்கொள்றேன். ஓகே. இதையும் என்ன செய்யும் என்றால் இதுக்குள்ள வைப்போம் இல்லையா? அப்ப எல்லா கவிதைகளும் சிறுகதைகள் ஆகும். ஓகே. எல்லா கவிதைகளும் சிறுகவிதைகள் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுயசரிதைகளும் சிறுகதைகள் ஆகும். அப்ப எல்லா சுயசரிதைகளும் என்னவா இருக்க போது? சிறுகதைகளாக இருக்க போது. ஆகவே இந்த வட்டத்துக்குள்ள வட்டம் ஒன்று வரப்போகுது. சரியா? ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதுகளை அடையாளப்படுத்திக் கொள்றேன். இது என்ன செய்ய போதும்னு சொன்னால் கவிதையாக அமைய போகுது இல்லையா? இது வந்து கவிதை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மற்றது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை. இது வந்து பாத்தீங்கன்னா சிறுகதைகளாக இருக்கும். சிறுகதைகளாக இருக்கும். மற்றது வந்து பாத்தீங்கன்னா சுயசரிதைகளாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுயசரிதைகளாக இருக்கும். ஓகே. இப்ப இதுதான் இதற்குரிய வரைபடமாக அமைய போகுது. பாருங்க, இப்ப முடிவுக்கு வருவோம். கவிதைகளாக சுயசரிதைகள் உள்ளன. பாருங்க, கவிதைகளாக சுயசரிதைகள் உள்ளன. இல்ல. அப்ப கவிதைகளாக எல்லாமே சுயசரிதைகள் இல்லையே. சிறுகதைக்குள்ளதான் சுயசரிதை ஒரு பகுதியாக அமைகின்றது. ஆகவே ஏ என்ற பகுதி வந்து பிழையாக அமைய போகுது. அடுத்து வந்து பாருங்க, கவிதைகள் அல்லது சுயசரிதைகள் அல்லாத. பாருங்க, சுயசரிதைகள் அல்லாத சிறுகதைகள் இல்லை. ஏன்? சிறுகதைகள் இருக்குது. கொஞ்சமாவது என்ன செய்து இருக்குது. ஆகவே இந்த வசனமும் என்ன செய்ய போகுது? பிழையாக போகுது. எனவே இதற்குரிய சரியான விடையாக அமைய போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4வது விடை வந்து இதற்கான சரியான விடையாக அமைய போகுது. 4வது விடை இதற்கான சரியான விடையாக அமைய போகின்றது. எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த கூற்று முடிவுகளுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒயிலரனுடைய படத்தினை வரைந்துதான் இதற்கான முடிவுகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சொல்லியிருக்கின்ற வசனங்கள், இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற உதாரணங்கள் உங்களுக்கு இன்னும் விளங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களை வந்து உங்களுக்காண்டி செய்து போடுகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.